நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயருப்பா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மாதவிடாய் கோளாறுகள், பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் சரி, தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், உடம்புல சில சத்து குறைபாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம்? ஸோ ஒரு முக்கியமான 8 உணவுகளை பற்றி நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். முதல் உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய மீன்கள். ஸோ இந்த ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்கள் வந்து இதில் அதிகப்படியான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ப்ரோட்டீனும் வந்து இருக்கிறதுனால ஸோ இந்த வகையான மீன்களை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ஹார்மோன்ஸுக்கு தேவையான அந்த நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஹார்மோன்ஸும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த புரோட்டீன் வகையான உணவுப் பொருட்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மீன்களில் வந்து ஸோ நம்மளுடைய அந்த எக்கு வந்து ப்ராப்பராக வந்து க்ரோத் ஆகிறது, அந்த பீரியட்ஸ்க்கு தேவையான அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் எல்லாம் வந்து உண்டாகிறது, இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து உருவாகும். ஸோ அதனால் வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாளாவது கடலில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகளை வந்து நம்ம குழம்பாக்கி வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ 2வது மோர். ஸோ இந்த மோர் அப்படிங்கிறது வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோபயாட்டிக். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அது மட்டும் இல்லாமல் தைராய்டு மாதிரியான ஆட்டோ இம்யூன் டிசார்டர் உருவாகிறதுக்கு நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களும் அதே மாதிரி சில வகையான வைரஸ், ஃபங்கஸ் இது எல்லாமே வந்து ஒரு சமநிலை தன்மையில் இல்லாததான் ஒரு முக்கியமான காரணமாக வந்து சொல்லப்படுது. ஸோ தொடர்ந்து நம்ம மோர் வந்து எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல வகையான பாக்டீரியங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் வந்து கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளும் வராமல் கரெக்டாக வந்து பீரியட்ஸ் ஆகும். 3வது முளைக்கட்டிய தானியங்கள். அது மாதிரி முளைக்கட்டிய பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, இந்த வகையான தானியங்களை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் கால்சியம் மாதிரியான சத்து பொருட்கள், ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அந்த பீரியட்ஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய ஹார்மோனல் டைப் ஆஃப் சேஞ்சஸையும் நமக்கு உடலுக்கு தேவையான இரும்பு சத்தையும் வந்து உருவாகிறதுக்கு ரொம்பவே அவசியமானது. ஸோ அதனால் ரெகுலராகவே இந்த முளைக்கட்டிய தானியங்கள், முளைக்கட்டிய பச்சை பயிறு, உளுந்தங்களி, இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அவகோடா மாதிரியான பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த அவகோடாவில் வந்து வைட்டமின் கே இருக்குது, பொட்டாசியம் சத்து இருக்குது, ஃபோலிக் ஆசிட் வந்து இருக்குது. இது எல்லாமே பெண்களுக்கு வந்து அந்த கருமுட்டை உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த பொட்டாசியம் இருக்கும் பொழுது பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் வந்து இது கம்மி பண்ணும். ஸோ வைட்டமின் கே சத்து அதிகமாக இருக்கும் பொழுது இரத்த குழாய்களுக்குள்ள ரத்தம் வந்து உறையாமல் நல்லா வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கக்கூடிய அவகோடா பழத்தை வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நார்ச்சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் கார்போஹைட்ரேட்டோட அளவு வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி இதில் வந்து ஃபேட்டி ஆசிட் சத்தும் வந்து இருக்கிறதுனால இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகும். 5வதாக நம்ம வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வால்நட்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு கசப்பான சில அல்கலாய்டுகள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கும். ஸோ இந்த வால்நட்ஸை நைட்டில் ஊற வச்சு காலையில் அத்திப்பழத்தோடு சேர்த்து வந்து நம்ம ஒரு அரைச்சி வந்து ஒரு ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கிறது. ஸோ இல்லை ஒரு திக்கான ஒரு ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகும். ஸோ அடுத்ததாக எள்ளு. ஸோ எள் அப்படிங்கிறது வந்து நல்ல ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து இருக்கிறதுனால எள்ளை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணியோ இல்லை வந்து அதை வந்து ஊற வச்சோ நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எள்ளு கூட வந்து நம்ம பனை வெல்லம் சேர்த்து உருண்டை மாதிரி வந்து பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறத பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிறது வந்து சிவப்பு அவல், இல்லைன்னா வந்து சிவப்பு அரிசியினால் செய்த ஏதாவது வந்து புட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறது, அதை வந்து அந்த அரிசியை வந்து ரவை மாதிரி பண்ணி வந்து எடுத்துக்கிறது, இல்லை வந்து கருப்பு கவுனி அரிசி மாதிரியான ஒரு பாரம்பரிய அரிசி வகைகளை வந்து அவல் மாதிரி வந்து செஞ்சு வந்து எடுத்துக்கிறது. ஸோ இந்த வகையான உணவுப் பொருட்களெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அதில் வந்து ஒரு சின்ன துவர்ப்பு தன்மையும்
வந்து இருக்கும். இது வந்து சில பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். அந்த பீரியட்ஸ் உருவானது அப்படின்னா, அந்த ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா, அது வந்து தொடர்ந்து ரொம்ப நாளாக வந்து இருக்கும். ஸ்பாட்டிங் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த சிவப்பு அவல்னால செஞ்ச உணவுப் பொருட்கள், இல்லை கருப்பு கவுனி அரிசினால் செஞ்ச உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து கரெக்டான டைம்லையும் வரும். அதே மாதிரி அதிகப்படியான ப்ளீடிங் ஆகாமலும் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ கடைசியாக நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸு, அதே மாதிரி வந்து பம்கின் சீட்ஸ், இந்த வகையான சீட்ஸ் வகைகளையும் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சீட்ஸ் வகைகள்லாம் வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்க ஒரே மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில சத்து குறைபாடுகள்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த சத்து குறைபாடுகளை வந்து சரி செய்கிறதுக்கு இந்த சீட்ஸில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அதே மாதிரி மெக்னீஷியம், மேங்கனீஸ், காப்பர், இந்த மாதிரியான சில தனிம பொருட்களும் வந்து இருக்கும் பொழுது அவங்க உடலில் உண்டாகக்கூடிய இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் சத்து குறைபாடுகளும் வந்து சரியாகும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கும் போதோ, இல்லை ஸ்நாக்ஸ் டைமில் வந்து எடுத்துக்கும் பொழுதோ அவங்களுடைய இந்த பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். கூடவே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிறது, ஒரு 21 முறை சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும் பொழுது மாதவிடாய் கோளாறுகளை எந்த விதமான மருந்துகளும் எடுத்துக்காமல் நம்ம சரி செஞ்சுக்கலாம். கடைசியாக வந்து நம்ம முருங்கைக்கீரை, ஸோ அந்த முருங்கைக்கீரையினால் செஞ்ச சூப் வகைகளையும் வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இதில் வந்து கால்சியம் சத்து, இரும்பு சத்து இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் டெய்லி செய்யக்கூடிய குழம்பு வகைகள் அதில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை. ஸோ இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரையை அடிக்கடி வந்து சேர்த்துக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு மாதவிடாய் கோளாறுகள் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுக்காக நிறைய ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது, சில சமயங்கள் அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன உணவுகள் எல்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். கூடவே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும் யோக பயிற்சியும் முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கும் போது நம்மளுடைய அந்த பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையும் மனநிலையும் வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.